கிருஷ்ண பரமாத்மாவின் லீலைகள் வெறும் கதைகள் அல்ல, வாழ்க்கையை எளிமையாகவும் ஆழமாகவும் வாழும் வழிமுறைகளாகவும் பார்க்கப்படுகின்றன. புன்னகையுடன் வாழ், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உள்ளமைதியை இழக்காதே. கடமையைச் செய், பலனைப் பற்றிய கவலை மனதை ஆள விடாதே. அன்பை கொடு, எதிர்பார்ப்புகளை குறை. பயத்தை விடு, தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். உண்மையை பின்பற்று, ஆனால் கருணையையும் மறக்காதே. மனம் அலைந்தால் மூச்சை கவனி, மூச்சு அமைந்தால் மனமும் அமைதியாகும். ஒவ்வொரு சவாலும் மறைந்துள்ள ஒரு வாய்ப்பாகும். பொறாமையை விடு, முன்னேற்றத்தை வரவேற்றுக்கொள். கோபத்தை வெல்லும் சக்தி அமைதிக்கே உண்டு. தன்னை அறிந்தவன் உலகத்தை வெல்ல முடியும். நன்றி உணர்வு செல்வத்தை விட பெரிய சொத்து. நிகழ்காலத்தில் வாழ்வதே உண்மையான யோகம். பிறரின் வெற்றியை கொண்டாடு, உன் வெற்றியும் நெருங்கும். மனதை வென்றவன் விதியையும் வெல்ல முடியும். தர்மம் தாமதிக்கலாம், தோற்காது. குறைகளை எண்ணாதே, திறமைகளை வளர்த்துக்கொள். சிரமங்கள் உன்னை உடைக்க அல்ல, உயர்த்த வந்தவை. உள்ளம் தூய்மையாக இருந்தால் பாதை தெளிவாகும். வாசியோகம் மற்றும் ஸ்வரவிஞ்ஞானத்தின் பார்வையில் இடது நாசி ஓடும்போது மன அமைதியை வளர்த்துக்கொள். வலது நாசி ஓடும்போது செயலில் முழுமையாக ஈடுபடு. இரு நாசிகளும் சமமாக ஓடும்போது தியானத்தில் அமர். மூச்சை கவனிப்பது மனதை கவனிப்பதற்கு சமம். மூச்சு மெதுவாக இருந்தால் எண்ணங்களும் மெதுவாகும். எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் வாழ்க்கையும் தூய்மையாகும். மூச்சின் மீது ஆட்சி பெற்றவன் உணர்ச்சிகளின் மீதும் ஆட்சி பெறுவான். ஆசையை கட்டுப்படுத்து, ஆனந்தம் இயல்பாக வரும். வெளியில் கிருஷ்ணனை தேடுவதற்கு முன் உள்ளே இருக்கும் தெய்வீகத்தை உணர். ஒவ்வொரு மூச்சிலும் நான் அமைதி என்ற உணர்வை வளர்த்துக்கொள். ஒவ்வொரு செயலையும் அர்ப்பணிப்பாக செய். வாழ்க்கையை ஒரு லீலையாக பார், ஒரு சுமையாக பார்க்காதே. மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள், மாற்றக்கூடியதை மேம்படுத்து. மனம் கலங்கும்போது மூச்சிடம் திரும்பி வா. அன்பு, ஞானம், தைரியம், அமைதி, இவையே கிருஷ்ண சிந்தனையின் அடையாளங்கள். கிருஷ்ணர் போல வாழ்வதன் சாரம். மனம் அமைதியாக இருக்கட்டும், செயல் முழுமையாக இருக்கட்டும், இதயம் அன்பாக இருக்கட்டும், மூச்சு விழிப்புடன் இருக்கட்டும். இதுவே வாசியோகம்.
உடலின் இடது மற்றும் வலது நாசி வழியாகச் செல்லும் மூச்சின் ஓட்டத்தை கவனித்து அதை சமநிலைப்படுத்தும் ஒரு பாரம்பரிய யோக முறையாகும். சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய், தலைச்சுற்றல், உடல் வீக்கம், சிறுநீர் பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு வாசி யோகம் ஒரு துணை பயிற்சியாக இருக்கலாம். ஆனால் இது மருத்துவர் கொடுத்த மருந்துகளுக்கு மாற்றாக அல்ல. அடிப்படை ஸ்வரவிஞ்ஞான பயிற்சி. காலை வெறும் வயிற்றில் முதுகை நேராக வைத்து அமரவும், கண்களை மூடவும். எந்த நாசியில் மூச்சு அதிகமாக ஓடுகிறது என்பதை கவனிக்கவும். மூச்சை கட்டாயப்படுத்த வேண்டாம். 5 முதல் 10 நிமிடங்கள் இயல்பாக கவனிக்கவும். நாடி சுத்தி. மாற்று நாசி மூச்சு பயிற்சி. வலது நாசியை மூடி இடது நாசி வழியாக மெதுவாக உள்ளிழுக்கவும். இடது நாசியை மூடி வலது நாசி வழியாக வெளியேற்றவும். வலது நாசி வழியாக உள்ளிழுத்து இடது நாசி வழியாக வெளியேற்றவும். இதுவே ஒரு சுற்று. 9, 18 அல்லது 27 சுற்றுகள் செய்யலாம். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நலத்திற்கு இடது நாசி, சந்திர நாடி. மூச்சை மெதுவாக இயக்கும் பயிற்சிகள். மூச்சை வலுக்கட்டாயமாக பிடித்து வைக்கக்கூடாது. மெதுவான நீளமான மூச்சு முக்கியம். தலைச்சுற்றல் உள்ளவர்களுக்கு வெறும் வயிற்றில் அதிக நேரம் பயிற்சி செய்ய வேண்டாம். தலைச்சுற்றல் ஏற்பட்டால் உடனே நிறுத்தவும். மூச்சை நிறுத்தும் கும்பகம் பயிற்சிகளை தவிர்க்கவும். சர்க்கரை நோய்க்கு தினமும் 15-20 நிமிடங்கள் நாடி சுத்தி. மெதுவான வயிற்று மூச்சு பயிற்சி. மன அழுத்தத்தை குறைப்பது இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு உதவலாம். உடல் வீக்கம் மற்றும் சிறுநீர் பிரச்சனைகளுக்கு ஆழ்ந்த வயிற்று மூச்சு. காலை மற்றும் மாலை தலா 10-15 நிமிடங்கள். போதுமான தண்ணீர் மற்றும் மருத்துவர் பரிந்துரைத்த உணவு முறையுடன் இணைத்து செய்ய வேண்டும். கவனிக்க வேண்டியவை: இதய நோய், உயர் பிபி, தலைச்சுற்றல் உள்ளவர்கள் மூச்சை நீண்ட நேரம் அடக்கி பிடிக்கும் பயிற்சிகளை செய்யக்கூடாது. மயக்கம், மார்பு வலி, மூச்சுத்திணறல் ஏற்பட்டால் உடனே நிறுத்த வேண்டும். வாசி யோகம் உடல் மற்றும் மன அமைதியை மேம்படுத்த உதவலாம். ஆனால் சர்க்கரை நோய், இதய நோய் அல்லது பிபி மருந்துகளை மாற்றவோ நிறுத்தவோ கூடாது. வாசி யோகம் ஸ்வரவிஞ்ஞானம். ஸ்வர் விஞ்ஞான் என்பது உடலின் இடது மற்றும் வலது நாசி வழியாக செல்லும் மூச்சின் ஓட்டத்தை கவனித்து அதை சமநிலைப்படுத்தும் ஒரு பாரம்பரிய யோக முறையாகும். சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய், தலைச்சுற்றல், உடல் வீக்கம், சிறுநீர் பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு வாசி யோகம் ஒரு துணை பயிற்சியாக இருக்கலாம். ஆனால் இது மருத்துவர் கொடுத்த மருந்துகளுக்கு மாற்றாக அல்ல. அடிப்படை ஸ்வரவிஞ்ஞான பயிற்சி. காலை வெறும் வயிற்றில் முதுகை நேராக வைத்து அமரவும். கண்களை மூடவும். எந்த நாசியில் மூச்சு அதிகமாக ஓடுகிறது என்பதை கவனிக்கவும். மூச்சை கட்டாயப்படுத்த வேண்டாம். 5 முதல் 10 நிமிடங்கள் இயல்பாக கவனிக்கவும். நாடி சுத்தி. மாற்று நாசி மூச்சு பயிற்சி. வலது நாசியை மூடி இடது நாசி வழியாக மெதுவாக உள்ளிழுக்கவும். இடது நாசியை மூடி வலது நாசி வழியாக வெளியேற்றவும்.
மற்றும் மாலை தலா 10-15 நிமிடங்கள். போதுமான தண்ணீர் மற்றும் மருத்துவர் பரிந்துரைத்த உணவு முறையுடன் இணைத்து செய்ய வேண்டும். கவனிக்க வேண்டியவை: இதய நோய், உயர் பிபி, தலைச்சுற்றல் உள்ளவர்கள் மூச்சை நீண்ட நேரம் அடக்கி பிடிக்கும் பயிற்சிகளை செய்யக்கூடாது. மயக்கம், மார்பு வலி, மூச்சுத்திணறல் ஏற்பட்டால் உடனே நிறுத்த வேண்டும். வாசி யோகம் உடல் மற்றும் மன அமைதியை மேம்படுத்த உதவலாம், ஆனால் சர்க்கரை நோய், இதய நோய் அல்லது பிபி மருந்துகளை மாற்றவோ நிறுத்தவோ கூடாது. வாசி யோகம் ஸ்வர விஞ்ஞானம். ஸ்வர் விஞ்ஞான் என்பது உடலின் இடது மற்றும் வலது நாசி வழியாக செல்லும் மூச்சின் ஓட்டத்தை கவனித்து அதை சமநிலைப்படுத்தும் ஒரு பாரம்பரிய யோக முறையாகும். சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய், தலைச்சுற்றல், உடல் வீக்கம், சிறுநீர் பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு வாசி யோகம் ஒரு துணை பயிற்சியாக இருக்கலாம். ஆனால் இது மருத்துவர் கொடுத்த மருந்துகளுக்கு மாற்றாக அல்ல. அடிப்படை ஸ்வரவிஞ்ஞான பயிற்சி. காலை வெறும் வயிற்றில் முதுகை நேராக வைத்து அமரவும். கண்களை மூடவும். எந்த நாசியில் மூச்சு அதிகமாக ஓடுகிறது என்பதை கவனிக்கவும். மூச்சை கட்டாயப்படுத்த வேண்டாம். 5 முதல் 10 நிமிடங்கள் இயல்பாக கவனிக்கவும். நாடி சுத்தி. மாற்று நாசி மூச்சு பயிற்சி. வலது நாசியை மூடி இடது நாசி வழியாக மெதுவாக உள்ளிழுக்கவும். இடது நாசியை மூடி வலது நாசி வழியாக வெளியேற்றவும். வலது நாசி வழியாக உள்ளிழுத்து இடது நாசி வழியாக வெளியேற்றவும். இதுவே ஒரு சுற்று. 9, 18 அல்லது 27 சுற்றுகள் செய்யலாம். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நலத்திற்கு இடது நாசி, சந்திர நாடி, மூச்சை மெதுவாக இயக்கும் பயிற்சிகள். மூச்சை வலுக்கட்டாயமாக பிடித்து வைக்க கூடாது. மெதுவான, நீளமான மூச்சு முக்கியம். தலைச்சுற்றல் உள்ளவர்களுக்கு வெறும் வயிற்றில் அதிக நேரம் பயிற்சி செய்ய வேண்டாம். தலைச்சுற்றல் ஏற்பட்டால் உடனே நிறுத்தவும். மூச்சை நிறுத்தும் கும்பகம் பயிற்சிகளை தவிர்க்கவும். சர்க்கரை நோய்க்கு தினமும் 15-20 நிமிடங்கள் நாடி சுத்தி. மெதுவான வயிற்று மூச்சு பயிற்சி. மன அழுத்தத்தை குறைப்பது இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு உதவலாம். உடல் வீக்கம் மற்றும் சிறுநீர் பிரச்சனைகளுக்கு ஆழ்ந்த வயிற்று மூச்சு. காலை மற்றும் மாலை தலா 10-15 நிமிடங்கள். போதுமான தண்ணீர் மற்றும் மருத்துவர் பரிந்துரைத்த உணவு முறையுடன் இணைத்து செய்ய வேண்டும். கவனிக்க வேண்டியவை: இதய நோய், உயர் பிபி, தலைச்சுற்றல் உள்ளவர்கள் மூச்சை நீண்ட நேரம் அடக்கி பிடிக்கும் பயிற்சிகளை செய்யக்கூடாது. மயக்கம், மார்பு வலி, மூச்சுத்திணறல் ஏற்பட்டால் உடனே நிறுத்த வேண்டும். வாசி யோகம் உடல் மற்றும் மன அமைதியை மேம்படுத்த உதவலாம், ஆனால் சர்க்கரை நோய், இதய நோய் அல்லது பிபி மருந்துகளை மாற்றவோ நிறுத்தவோ கூடாது.